ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA. அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 84448909. தீர்மானத்திற்கான நோட்டீஸை சபாநாயகர் நிராகரித்ததை கண்டித்து பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்தித்து பேச இருக்கிறார். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இதில் குறிப்பிட்டது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே கையெழுத்திட்டுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காணும் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே 16/4/2022 கொண்டுவர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அதில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை, கோவை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில், அலுவலகங்களில் ஆகியவற்றில் 7/4/2025 அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி 11/4/2025 அன்று விளக்கமான செய்தி குறிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது மாண்புமிகு வனம் மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும். அடுத்தது மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்களின் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள், தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை 6/3/2025 அன்று சோதனை நடத்தினார்கள். முதற்கட்டமாக சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம். அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்க கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா, நீங்க இதற்கு முன்பு அவையில இப்படி அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருகின்ற பொழுது 1952, 57 எடுத்திருக்கிறாங்க, 57, 62 எடுத்திருக்கிறாங்க, 1962, 1967 எடுத்திருக்கிறாங்க.
1967 1970 எடுத்திருக்கிறாங்க, 1971 1976 எடுத்திருக்கிறாங்க, 1977 1980 எடுத்திருக்கிறாங்க, 1980 1984 அவையில பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க, 1985 1988 இடைப்பட்ட காலம் எடுத்திருக்கிறாங்க, 2001 2006 வாக்கெடுப்பு நடத்தல எடுத்திருக்கிறாங்க. இப்படி கடந்த காலத்துல இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது 3 அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்ததை கண்டித்து பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு பின்னர் வெளிநடப்பு செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.